அக்கா சொல்லுங்கண்ணா. இது பில் பண்ணுங்க. என்னண்ணா காலையிலேயே சோடா வாங்கிட்டு போறீங்க? இல்லக்கா காலையிலே பூரி சாப்பிட்டேன், நெஞ்செல்லாம் ஒரு எரிச்சலா இருக்கு, அதான் இது குடிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. அண்ணா 40 வயசுக்கு மேல ஆச்சுன்னா கொஞ்சம் டயட்டை மெயின்டைன் பண்ணுங்கண்ணா. அப்படி டயட் மெயின்டைன் பண்ணாம என்னக்கா சாப்பிடுறது? நான் சொல்லக்கூடிய இந்த ஃபுட்டை சாப்பிட்டீங்க அப்படின்னா நார்ச்சத்து, புரதச்சத்து, வைட்டமின் இது எல்லாமே கிடைக்கும்ண்ணா. அப்படி என்னக்கா ஃபுட் அது கதை சொல்லுங்கக்கா. நான் சொல்லக்கூடிய இந்த ஃபுட்டை நீங்க சாப்பிடறதால ரத்தத்துல உள்ள கெட்ட கொழுப்பை குறைச்சு இதய நோய் வராம தடுக்கிறதுக்கு உதவுது. முக்கியமா சர்க்கரை வியாதியிலேயே டைப் 2 சர்க்கரை வியாதி இருக்கவங்களுக்கு இதை நீங்க சாப்பிடறது மூலியமா ரத்தத்துல உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துறதுக்கு உதவுது. இதுல உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்துறதுக்கு உதவுது. முக்கியமா வெயிட் லாஸ் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சூப்பரான ஒரு ஃபுட்டுன்னா இது ஈஸியாவும் நீங்க செஞ்சு சாப்பிடலாம். அப்படி என்ன ஃபுட்டுங்க அது இவ்வளவு பெனிஃபிட் இருக்குது? அது வேற ஒண்ணும் இல்லைங்கண்ணா, இந்த ஓட்ஸ் தான். அக்கா இந்த ஓட்ஸ்லயே இவ்வளவு பெனிஃபிட் இருக்குது? ஆமாங்கண்ணா, ஓட்ஸ்லயே 3 வகை இருக்குதுங்கண்ணா. அது என்னன்னு சொல்லி நான் சொல்லட்டுமா? ஃபர்ஸ்ட் ஸ்டீல் கட் ஓட்ஸ்னு இருக்குதுங்கண்ணா. அதை சமைக்கிறதுக்கு 15 to 30 நிமிஷம் தாங்கண்ணா ஆகும். ஆனா ஓட்ஸ் வகையிலே அதிக ஆரோக்கியமானது இந்த ஸ்டீல் கட் ஓட்ஸ் தான். ரெண்டாவது ரோலர் ஓட்ஸ்ங்கண்ணா. இது சமைக்கிறதுக்கு 5 to 10 நிமிஷம் தாங்கண்ணா ஆகும். மூணாவதா சொல்லக்கூடியது இன்ஸ்டன்ட் ஓட்ஸ். அது பாத்தீங்கன்னா 2 to 5 நிமிஷத்துலயே நீங்க சமைச்சிடலாம். ஆனா அதுல வந்து டேஸ்டுக்கு மசாலாஸ் ஆட் பண்ணுவாங்க. இன்னொன்னு என்னன்னா சுகர் ஆட் பண்ணியதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இதுல எந்த ஓட்ஸ் உங்களுக்கு வந்து பெஸ்டா இருக்கோ அதை நீங்க செலக்ட் பண்ணி சாப்பிடுங்க. முக்கியமா ஓட்ஸ் நீங்க அதிகமா சாப்பிடும் போது வயிறு உபசம் மற்றும் கேஸ் ப்ராப்ளம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கண்ணா. அதனால ஒரு நாளைக்கு நீங்க 1/2 கப்ல இருந்து 1 கப் சாப்பிட்டீங்கன்னா போதுங்கண்ணா. நான் 1 கப் ஓட்ஸ் சாப்பிடும் போது 5.9 கிராம் புரோட்டீனும் 3.6 கிராம் ஃபேட்டும் 4 கிராம் ஃபைபரும் 28.1 கிராம் கார்போஹைட்ரேட்டும் இருக்குதுங்கண்ணா. இது நீங்க சாப்பிடறதுலயே எல்லா பெனிஃபிட்டும் கிடைக்குங்கண்ணா உங்களுக்கு. நான் இவ்ளோ பெனிஃபிட் இருக்கக்கூடிய இந்த ஓட்ஸை கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கண்ணா. சரி ஓகே, நான் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க் யூ கா. சொல்லுங்க. உங்களுக்கு ஏதாவது இன்னும் ஃபுட்ஸ் பத்தி டாபிக்ஸ் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதை பத்தி நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.